அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல 2017 ரிலீஸ் ஆன ரொமான்ஸ் ஃபுல் ஆஃப் லைஃப்ங்கிற ஒரு கொரியன் டிராமா தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, இந்த சீரிஸோட ஹீரோ பேரு சாங் ஒரு போலீஸ் ஆபீசர் ஆகணுங்கிறதா ஹீரோட கனவு. அதுக்காக 3 வருஷமா சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதிட்டு இருக்க. இது 4வது அட்டெம்ப்ட் பாஸ் ஆகலன்னு கவலையில இருக்க. அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் பேக்கப் பண்ணிடுவா. இருக்கிற இடம் போயிடும். பார்த்துட்டு இருந்த வேலை போக அடுத்து என்னதான் பண்றதுன்னு தெரியாம இருக்கும் போது ஒரு மெடிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் பத்தியும் அதுக்கு வாலண்டியரா போனா பணம் கிடைக்கும்னு தெரியும். அங்க நடந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல ஹீரோவுக்கு சூப்பர் நேச்சுரல் சில பவர் கிடைக்கவும் அதுக்கப்புறம் ஹீரோட லைஃப்ல என்னதான் நடக்குது, மறுபடியும் அவரோட காதல் சேருமா இல்லையா இந்த கதையில பார்க்க போறோம். இப்ப டைரக்டா ஸ்டோரிக்குள்ள போயிடுவோம். கதையோட ஆரம்பத்துல ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோ ரொம்பவே இன்னசென்ட். அதனால அவரோட பாஸ் எப்பவும் திட்டி வம்பு பண்ணிட்டு இருக்க. சாங் கோவப்பட்டு அவங்க பாஸ் அடிக்க சுத்தி இருக்கிற எல்லாருமே அவங்கள தான் பார்க்கவும் அப்பதான் காட்டுறாங்க அந்த பாஸ் அடிக்கிற மாதிரி நினைச்சு பார்த்திருப்பான். இப்ப அந்த பாஸ் மறுபடியும் திட்டி வேலையை பார்க்க சொல்ல அங்கிருந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாங் கிளம்பி ஒரு பார்க்குக்கு வரவும், நான் ஒரு தடவை சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணா மட்டும் போதும், அந்த பாஸ் மேல கேஸ போட்டு ஜெயிலுக்கு தள்ளிடுவேன் திட்டிட்டு இருக்க. அப்பதான் ரிசல்ட் வருது. கடவுளை வேண்டி அந்த ரிசல்ட்டை செக் பண்ணா இந்த தடவை எக்ஸாம்ல பாஸ் ஆகல. இது 4வது அட்டெம்ப்ட். இதுலயும் பாஸ் ஆகலன்னு சோகத்துல இருக்கவும் அப்படியே கட் பண்ணா ஹீரோ இருக்கிற ரூமுக்கு அவரை மீட் பண்றதுக்கு அவரோட ஃப்ரெண்ட் யூனுங்கிற ஒரு பர்சன் வரவும் டோர் உள்பக்கமா லாக் ஆயிருக்கு. தட்டி பார்த்தாலும் ஹீரோ டோர் ஓபன் பண்ணல. எக்ஸாம்ல ஃபெயில் ஆனது சாங் எதுவும் தப்பான முடிவு எடுத்திருப்பான்னு சொல்லி பயந்து போகவும் இப்ப சாங் அதை விட சுத்தி இருக்கிறவங்களாம் ரெண்டுக்கு தான் அந்த ரூம்ல ஸ்டே பண்ணுவாங்க. அந்த ரூம்கான இன்சார்ஜ் ஒரு ஆள் இருப்பாரு. உடனே யூன் அந்த பர்சனை வந்து மீட் பண்ணி எனக்கு சாங் ரூமோட அடிஷனல் கீ வேணும்னு கேட்டு வாங்கிட்டு வந்து வேகமா டோர் ஓபன் பண்ணி உள்ள வந்தா அங்க சாங் சோகமா அழுதுட்டு இருக்க. இவனும் எக்ஸாம்ல ஃபெயில் ஆனதா கவலைப்பட்டு இருக்க. நானும் தான் ஃபெயில் ஆனேன், அதுக்காக இப்படியே கவலைப்பட்டு இருக்கேன்னு சொல்ல அப்பதான் ஹீரோவும் எக்ஸாம் நினைச்சல சோராயின பிரேக்கப் பண்ணதா சொல்லவும் அப்படியே கட் பண்ணா எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஹீரோவுக்கு வருத்தமே இருந்தாலும் அதை காட்டிக்காம அவங்க கேர்ள் ஃபிரெண்ட் சோராவை தான் மீட் பண்ண வந்திருப்பாரு. அங்க சோராவும் நான் உன்னை பிரேக்கப் பண்றதா சொல்லிட்டு போயிருப்பாங்க. பின்னாடியே வந்து எந்த காரணத்துக்காக நான் பிரேக்கப் பண்றேன்னு கேட்கவும் நீ காதலிக்க தகுதி இல்லாத ஒரு முட்டாள்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகவும் ஹீரோ அதை நினைச்சு வருத்தப்பட இப்ப இந்த ஸ்டோரி எல்லாம் அவன் ஃப்ரெண்ட் யூன் கிட்ட சொல்லவும் எக்ஸாம் ரிசல்ட் வந்த உடனே ஆள் உன்னை கழட்டி விட்டுருக்கானு பக்கத்து ரூம்ல இருக்க ஆளு கேட்கற மாதிரி நல்லா புடிவு எடுத்திருக்க சோரா அடுத்த தடவை இன்னும் பெட்டரான பையனா பாருன்னு கத்தி பேசுறான். ஏன்னா பக்கத்து ரூம்ல தான் அந்த சோராங்கிற பொண்ணு 2 இருப்பாங்க. இப்ப சாங் ரொம்பவே சோகமா இருக்கவும் இவன் அதை பார்த்துட்டு ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் உன்னால உன் வேலைக்கும் போக முடியாது, என் கூடவா வெளியில போலான்னு சொல்லிட்டு ஒரு கரக்கி ரூம் தான் கூட்டிட்டு வரான். அங்க சாங் மைண்டை சேஞ்ச் பண்றதுக்காக இவனு என்னென்னவோ ட்ரை பண்றான். ஆனா அது எதுவுமே ஒர்க் ஆகல. ஹீரோவும் லவ் பிரேக்கப் ஆனதை நினைச்சு சோகமா பாடிட்டு அங்க இருந்து தான் ஸ்டே பண்ற ரூமுக்கு வந்து பார்த்தா டோர் லாக் ஆயிருக்கு. அவன் திங்ஸ் எல்லாம் வெளியில இருக்க. உடனே அந்த இடத்த மெயின்டைன் பண்ற இன்சார்ஜ் கிட்ட வந்து கேட்கவும் நீ 2 மாசமா ரெண்ட் பே பண்ணல, உன் எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக தான் காத்திருந்தேன், இப்ப அதுலயும் ஃபெயில் ஆயிட்டேன், இனிமேல் எல்லாம் ரெண்டுக்கு வெயிட் பண்ண முடியாது, நீ இந்த இடத்த விட்டு வெளியில போன்னு சொல்லவும் ஹீரோவும் ஒரே நாளுக்கு அதுலயும் போயிட்டான். தங்கிட்டு இருந்த இடமும் போக இப்ப நட் ரோட்ல இருக்கவும் வேற வழி இல்லாம வேலை பார்த்துட்டு இருந்த சூப்பர் மார்க்கெட்ல வந்து தூங்க. அதை அந்த முதலாளி பார்த்துட்டு நேத்து நான் உனக்கு பல தடவை கால் பண்ணி நீ கால் அட்டன் பண்ணல, சரியா வேலைக்கு வரல, இதுக்கப்புறம் உனக்கு வேலையே கிடையாது, நாங்க வந்து வெளியில போக சொல்லவும் ஹீரோவும் நான் வேலையை விட்டு போறேன், ஆனா இது வரைக்கும் வேலை பார்த்து என்னோட சம்பள பேலன்ஸ் இருக்கு, அதை மட்டும் கொடுத்துருங்கன்னு கேட்க அதுக்கு முதலாளி ஏதோ ஒரு காரணம் சொல்றாரு. நீ சரியான டைமுக்கு டியூட்டி வரல, இங்க இருக்க எந்த ஒரு வேலையும் சரியா பார்க்கலன்னு சொல்லி அந்த பணத்தை தராம சமாளிச்சு வெளியில அனுப்பவும் சாங் அடுத்து என்னதான் பண்றதுன்னு தெரியாம அவன் ஃப்ரெண்ட் யூன் கூட ஒரு கிரவுண்ட்ல இருக்கவும் அங்க யூன் என்னமோ சாதாரணமா தான் புஷ்அப் எல்லாம் எடுக்க ஹீரோவால ஒரு புஷ்அப் கூட ஒழுங்கா எடுக்க முடியல. அடுத்து என்னதான் பண்றதுன்னு பார்ட் டைம் ஜாப் எதுவும் வேணும்னு பேசிட்டு இருக்கும் போது இன்டர்நெட்ல ஒரு வேலையை பார்க்கறான். 2 நாள் வேலை பார்த்தா போதும் ஓரளவு அமௌண்ட் கிடைக்கும் தெரியும். அதை பத்தி பேசிட்டு 2 பேருமே நடந்து வரும்போது தூரத்துல இருக்க ஒரு போலீஸ் ஆபீசரை பார்க்க உடனே நம்ம ஹீரோ இமேஜினேஷனுக்குள்ள போக ஆரம்பிச்சிருவாரு. ஒரு பொண்ணுகிட்ட இருந்து 2 பேரும் பைக்ல ஹேண்ட் பேக்கை தேடிட்டு போற மாதிரியும் அதை ஹீரோ ஒரு போலீஸ் ஆபீசரா தடுத்து அந்த பொண்ணுகிட்ட வந்து கொடுக்க அந்த பொண்ணு சோரா தான் ஹீரோ ஒரு முட்டாள்னு சொல்லியிருப்பாள. அது இப்ப தப்புன்னு ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்டு அவங்க காதல் சேர்ற மாதிரி இமேஜினேஷன்ல இருக்கவும் அப்பதான் சாங் யூனியன் பார்த்தா அவங்கள்ட்ட பேசுறதுக்காக ஒரு போலீஸ் ஆபீசர் வராரு. இவரோட பேரு காங். ஹீரோ படிச்ச காலேஜ்ல சீனியர் ஸ்டூடெண்டா இருந்திருப்பாரு. இப்ப அவங்கள மீட் பண்ணி பேசிட்டு இருக்கவும் அப்பதான் எமர்ஜென்சி வாக்கி டாக்கில மெசேஜ் வரவும் உடனே காங் அங்க இருந்து போக அப்படியே கட்டினா ஒரு ஹாஸ்பிட்டல தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோ அங்கதான் இருக்காரு. இன்டர்நெட்ல ஒரு வேலையை பார்த்திருப்பார்ல, அது இதுதான். இங்க நடக்கிற எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வாலண்டியரா சில ஆளுக்கு தேவைப்படுறாங்க, அதுக்காக பணமும் தருவாங்க. இப்ப ஹீரோ கிட்ட டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு ஊசியும் போட கூட சில மருந்துகளையும் தராங்க. 2 நாள் அங்கதான் இருக்கவும் அப்ப ஹீரோ மட்டும் இல்ல, ஹீரோ மாதிரி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுத நிறைய பேரு அங்க வாலண்டியரா வந்திருப்பாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சு அதுக்கான பணத்தை வாங்கிட்டு வரும்போது ஹீரோ கவர்ல இருக்க பணத்தை பார்த்தா அது சரியா தெரியல. உடனே கண்ணாடியை கழட்டவும் அந்த பணம் தெரியுது. அதோட ஹீரோட காதுக்கு திடீர்னு கேட்கிற திறன் அதிகமாகுது. பலமா சவுண்ட் கேட்க ஆரம்பிக்க என்னதான் நடக்குதுன்னு புரியாம இருக்கும் போது டாக்டர் சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல உங்களுக்கு எதுவும் சைடு எஃபெக்ட் இருந்தா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து உடனே என்ன மீட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாரு. அப்பதான் மறுபடியும் ஹீரோவுக்கு கண்ணு மங்களா தெரியும். அந்த கண்ணாடியை மாட்டினா இப்ப நல்லா தெரியுது. அதனால அது எதுவும் பெருசா எடுத்துக்காம அங்க இருந்து கிளம்பவும் அப்படியே கட் பண்ணா இப்ப சோராவை தான் காட்டுறாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்க. அங்க வந்து கஸ்டமர் சோராவை பார்த்துட்டு உங்க மூக்குல இருந்து பிளட் வரதா சொல்லப்போம் உடனே வெளியில வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்பதான் சாங் சோராவை மீட் பண்ண வர சோரா எதுவும் பேச மாட்டாங்க. அந்த டைம் அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் வெளியில வராரு. உன் மூக்குல இருந்து இப்ப அடிக்கடி பிளட் வந்துட்டே இருக்கு, உன் உடம்புல எதுவும் ப்ராப்ளமா இருந்தா தயவு செஞ்சு இந்த வேலையை விட்டே போயிடுன்னு சொல்ல அதுக்கு சோராவும் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்ல அப்ப உடனே போய் வேலையை
வேலையை பார்க்க சொல்றாரு. இப்படி சோரா கிட்ட பேசுறது பிடிக்காம சாங் அதை பார்த்துட்டு கோவப்பட்டு அந்த ரெஸ்டாரண்ட் ரோட்ல சண்டை போடலாம்னு நினைக்க, ஆனா தன்னால சோராவோட வேலை எதுவும் போக கூடாதுன்னு அமைதி அங்க இருந்து போகவும் இப்ப தான் ஃப்ரெண்ட் யூனு தான் வந்து மீட் பண்ண. யூனும் சோராவை பிரேக்கப் பண்ணதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அந்த காங் மேலதான் சந்தேகமா இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவன் போலீஸா இங்க வந்துட்டு உன்னை சோரா பிரேக்கப் பண்ணிருக்கா, ஒருவேளை அவனும் சோராவும் டேட் பண்றாங்களான்னு சொல்லவும் ஹீரோ கண்டிப்பா அப்படி இருக்காதுன்னு சொல்ல, அதுக்கு ஃப்ரெண்டும் நல்லா திங்க் பண்ணி பாரு. நான் மட்டும் ஒரு பொண்ணா இருந்தா யாரு கூட டேட் பண்ணுவேன்? வேலை வெட்டி இல்லாத உன் கூட டேட் பண்ணுவானா, இல்லனா நல்ல ஒரு வேலையில இருக்க காங் மாதிரி நான் டேட் பண்ணுவானான்னு கேட்க, அதை கேட்ட ஹீரோவுக்கு லேட்டா டவுட் வர ஆரம்பிக்குது. அப்படியே கற்பனா இப்ப சோராவை தான் காட்டுறாங்க. வேலைக்கு போறதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு ரோட் சைட்ல கடையில சாப்பிட்டு இருக்கும் போது அப்பதான் காங் அவங்கள பார்த்துட்டு பேச வர. காங் ஒரு போலீஸ் ஆனதே சோராவுக்கு இப்பதான் தெரியும். தனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அங்க இருந்த பார்க்கவும் இப்ப ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவர் இருந்த பழைய ரூம்க்கே வர ஹாஸ்பிட்டல் கிடைச்ச பணத்தை வச்சு ரெண்ட் பே பண்ணவும் ஹீரோவுக்கும் மறுபடியும் அவரோட ரூம் கிடைக்க அங்க வந்து நிம்மதியா தூங்கவும் பக்கத்துல சோராவோட டோர் க்ளோஸ் பண்ற சவுண்ட் கேட்க உடனே ரூமுக்கு சோராவை பார்க்க வரவும் ஹீரோ சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க. உனக்கு என்னதான் வேணும்னு கேட்க, என்ன நீ பிரேக் பண்ணல அது காங் தான் காரணமான்னு கேட்கவும் அதை கேட்ட சோரா கோவப்பட்டு எதுவுமே பேசாம டோரை லாக் பண்ணிடுவாங்க. ஹீரோவும் அவரோட ரூமுக்கு வந்து தூங்க திடீர்னு உடம்பெல்லாம் குளிர ஆரம்பிக்குது. இதெல்லாம் தான் மாத்திரைக்கான சைடு எஃபெக்டா தான் இருக்கும்னு விடிஞ்ச உடனே ஒரு மெடிக்கலுக்கு வந்து மெடிசனை வாங்கிட்டு வரவும் அப்ப ஹீரோவை முதல்ல மாதிரி வேகமா ஒரு கார் வர தப்பிக்க ஹீரோ ஜம்ப் பண்ண அந்த காரையும் தாண்டி போய் குதிக்கவும் ஹீரோ எப்படி நம்மளால இவ்வளவு தூரம் குதிக்க முடிஞ்சிச்சுன்னு ஆச்சரியப்பட அப்ப ஹீரோவால ரொம்ப தூரத்துல இருக்கிற ஆளுங்களையும் அவங்க பேசுறதுன்னு தெளிவா பார்க்கவும் கேட்கவும் முடியுது. உடனே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர அங்க ஹீரோக்கு பக்கத்துலயே ஒரு பர்சன் இருக்க. அவன் முகமெல்லாம் ரெட் கலர்ல ராஜேஷ் மாதிரி இருக்கவும் இவனும் ஹீரோவோட டெஸ்ட்டுக்கு வாலண்டியரா வந்தவன் தான். இப்ப இவன் நிலைமையை பார்த்துட்டு சாங் அந்த டாக்டர் வந்து மீட் பண்ணி தனக்கு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல அந்த டாக்டர் ரிப்போர்ட் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உன் ரிசல்ட் எல்லாம் நார்மலா தான் இருக்கும், நீங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்ப ஏன் எனக்கு இப்படிதான் நடக்குதுன்னு கேட்கவும் அதுக்கு டாக்டரும் அந்த மாத்திரையோட சைடு எஃபெக்ட் தான், ஆனா அது உனக்கு நல்ல சைடு எஃபெக்டா தான் கொடுத்துருக்கு. இப்போ உனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. மறுபடியும் ஏதாவது சிஸ்டம் வந்தாலும் இல்லனா ரெட் கலர் ராஷஸ் வந்தாலும் என்ன மீட் பண்ண வான்னு சொல்ல அங்க இருந்து கிளம்பின சாங் இவனும் வந்து மீட் பண்ணி டாக்டர் சொன்ன எல்லா விஷயத்தையும் சொல்லவும் இவனால அதை நம்ப முடியல. அப்பதான் அவன் மொபைல் டிஸ்பிளே ப்ராப்ளமா இருக்கவும் டாடுங்கிற ஒரு பர்சனோட நம்பர் எடுக்கணும். அதை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. ஹீரோ அந்த நம்பரை கரெக்டா சொல்றாரு. அது எப்படி உனக்கு நம்பர் தெரியும், அதை நீ ஞாபகத்துல வச்சிருந்தியான்னு கேட்கவும் இல்ல ஒரு தடவை நீ டயல் பண்ணும்போது பார்த்தேன், அது ஞாபகத்துல இருக்கிறதா சொல்ல அங்க இருந்து ரெண்டு பேரும் கேம் விளையாடுற இடத்துக்கு வராங்க. இவனுக்கும் டாடுங்கிற ஒரு பையனுக்கும் மேட்ச். இவனு அதுல மறுபடியும் தோத்துட்டு இருக்க. அவங்கிட்ட இருக்க பணம்லாம் பெட்டிங்கா கட்டிட்டு இருக்கவோ இதுதான் லாஸ்ட் மேட்ச். இதுலயும் தோத்து போனா இவன் கிட்ட பணம் இல்ல. அப்பதான் சாங் அந்த போர்டை பார்க்கவும் எந்த டைரக்ஷன்ல அடிச்சா பால் மேல படம்னு தெரியும். அதை இவன்ட்ட சொல்லவும் அந்த கேமை சாங்கே விளையாட சொல்லவும் அந்த மேட்ச சாங் வின் பண்றான். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய மேட்ச் நடக்க அது எல்லாத்துலயும் சாங்கே வின் பண்ண சுத்தி இருக்கிற இடங்கள ஆச்சரியமா அதை பாக்குறாங்க. அதுக்கப்புறம் சாங் அங்க இருந்து கிரவுண்டுக்கு வந்தவன் ஒரு புஷ்அப் கூட எடுக்க முடியாத நிலைமையில இருந்தவன் இப்ப தலையில புஷ்அப் எடுக்கிறான். நார்மல் மூசை விடவும் வேகமா ஓட ஆரம்பிச்சிட்டான். அதை சுத்தி இருக்கிறவங்க பார்த்து வியந்து போக இப்ப சோராவை தான் காட்டுறாங்க. ஒரு இன்டர்வியூக்காக அவங்க ரூம்ல இருந்து வேகமா கிளம்பிட்டு இருக்க. அவங்க டோர்ல சில ஃபுட்ஸ் யாரோ தொங்க விட்டுருக்காங்க. இது கண்டிப்பா அந்த சாங் பண்ண வேலையதான் இருக்கும்னு அந்த ஃபுட் எடுத்து அந்த இடத்தோட இன்சார்ஜ் இருப்பாரு அவர்கிட்ட கொடுத்துட்டு வெளியில வேகமா வரவும் அங்கதான் காங்க இருக்க சோராவை பார்த்துட்டு நீ இப்ப எங்க இவ்வளவு வேகமா போறதா கேட்கவும் நான் ஒரு இன்டர்வியூக்கு போறதா சொல்ல காங் நானே உன்னை டிராப் பண்றதா பைக்ல கூட்டிட்டு போகவும் அப்ப அந்த வழியில வந்த சாங் அதை பார்த்துட்டு அந்த பைக்கோட ஸ்பீடுக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வர. பின்னாடி வந்தவன் சோரா கிட்ட பேச கத்திக்கிட்டே வர. அப்ப முன்னாடி பார்க்க சொல்லி சோரா கையை காட்ட சாங் அதை கவனிக்காம ஒரு கம்மி மேல போதவும் அந்த இடத்துல கீழே விழுந்துருவான். உதவி பண்றதுக்காக காங்கும் சோராவும் வராங்க. அப்ப சும்மா இல்லாம சாங் உடனே இவன் கூட டேட் பண்றதுக்காக என்ன பிரேக்கப் பண்ணியான்னு கேட்கவும் சோரா பலார்னு அடிச்சுட்டு அங்க இருந்து போக காங்கம் உன் தலையில இருந்தா வரதா சொல்ல உடனே ரூமுக்கு வந்த சாங் அடிப்பட்ட இடத்துல மெடிசன் அப்ளை பண்ண போகவும் அந்த காயம் தானாவே ஆறுது. அதை பார்த்துட்டு மாத்திரையோட சைடு எஃபெக்ட் தனக்கு சூப்பர் பவர் கொடுத்துருக்கதா புரிஞ்சுக்க இதை வச்சு தன்னை பிரேக்கப் பண்ண சோராவை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு முடிவு பண்ணவும் முதல்ல ஒரு லைப்ரரிக்கு வந்தவன் ஹவு டு பாப்புலர் பெண்களை 30 நாளில் காதலிக்க வைப்பது எப்படின்னு புக்கெல்லாம் படிக்கிறான். முக்கியமா இப்ப ஹீரோ அதெல்லாம் படிக்கணுங்கிற தேவையில்லை. அது ஒரு தடவை பார்த்தாலே போதும் அதெல்லாம் ஞாபகத்துல இருக்கும். இப்ப சாங்குக்கு இந்த புக்ல இருக்க மாதிரி நம்ம நடந்துக்கன்னா முதல்ல அதுக்கு பணம் தேவைன்னு அதுக்காக இதுக்கு முன்னாடி அவன் வேலை பார்த்தா சூப்பர் மார்க்கெட்டோட பாஸை வந்து மீட் பண்ணி பேலன்ஸ் சம்பளம் கேட்கவும் அவர் தர முடியாதுன்னு அடிக்க வர சாங் அதுல இருந்து அசால்ட்டா தப்பிக்க அப்ப அவர் தவறி விழவும் காங் மேல கோவப்பட்டு உடனே போலீஸுக்கு கால் பண்ண அங்க போலீஸ் வராங்க. அங்க வந்த போலீஸ் காங் தான். அந்த பாஸும் இவன் அடிச்சு பணம் கேட்டு மிரட்டினதா சொல்ல காங் உடனே அங்க உள்ள சிசிடிவி கேமராவை செக் பண்ணவும் இந்த பாஸ் தான் அடிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. சாங் தப்பிக்க தான் ட்ரை பண்ணிருக்கா. அதுல தான் தெரியாம இவர் விழுந்துட்டாருன்னு சொல்லி தெரியவும் அந்த பாஸ் மாட்டிக்கிட்டாரு. இப்ப சாங் கேட்ட மாதிரி பேலன்ஸ் சேலரி தரல இவருக்கு தான் பிரச்சனைன்னு பணத்தை கொடுக்கவும் அந்த பணத்தை வச்சு நல்ல அழகான ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு ஹேர் கட் பண்ணிட்டு ஒரு மாடல் மாதிரி வரவும் சுத்தி இருக்கிற பொண்ணுங்களா ஹீரோவை தான் பாக்குறாங்க. அப்பதான் சில பேர் ஒரு பொண்ணை வழிமறிச்சு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. அந்த பொண்ணோட சவுண்ட் கேட்ட ஹீரோ அங்க வரவும் அங்க இருக்கிற ஆளுங்களோட சண்டை போட்டு அந்த பொண்ணை காப்பாத்தவும் இந்த பொண்ணோட பேரு டே. சாங்க பார்த்த உடனே இந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிடும். சாங்கும் பத்திரமா அந்த பொண்ணை ஒரு டாக்ஸில ஏத்தி அனுப்ப கட் பண்ணா அதுக்கு அடுத்த நாள் காலேஜ்ல இது காலேஜ்னு சொல்ல முடியாது சிவில் சர்வீஸ் எக்ஸாம்க்கான கோச்சிங் சென்டர் அங்கதான் இவனும் சாங்கும் இருக்க. அப்ப டே அங்க வர இந்த பொண்ணு இங்க தான் படிக்கிறாங்க. இப்பதான் ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க. நேத்து தனக்கு உதவி பண்ணதுக்காக டே சாங்க லஞ்சுக்கு இன்வைட் பண்ணவும் அவங்களோடவே இவனும் போயிடுவான். இப்ப டேக்கு சாங் ரொம்பவே பிடிச்சிருக்கவன்
போக கூட இருக்க யூனை கண்டுக்கவே இல்ல. அதை புரிஞ்சுக்கிட்ட யூன் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீங்க 2 பேர் மட்டும் போங்க, நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகவும் இப்ப சாங் டேயை விடுறதுக்காக அவன் வீடு வரைக்கும் வரான். அப்ப டேயும் உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேரும் டேட் பண்ணலாமா, உன் முடிவு நீ பொறுமையா கூட சொல்லலாம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ள போகவும் சாங்கம் நமக்கு ஒரு புது லவ் செட் ஆக போறதா நினைச்சிட்டு ரொம்பவே ஹாப்பியா திரும்பி வரும்போது அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு யூன் அங்க வந்திருப்பான். எனக்கு பல தடவை காதலா ஃப்ரெண்டான்னு குழப்பம் வரும்போதெல்லாம் எனக்கு ஃப்ரெண்டு தான் முக்கியம்னு பல பொண்ணுங்களை நான் கழட்டி விட்டுருக்கேன், ஆனா நீ இன்னைக்கு ஒரு பொண்ணுக்காக என்ன கண்டுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகவும் இப்போ ரூமுக்கு வந்த சாங் அந்த மாத்திரையோட சைடு எஃபெக்ட் எல்லாம் அவனுக்கு என்னென்ன பவர்லாம் கிடைக்குதுன்னு அதை ஒரு டெய்லி நோட் பண்ணிட்டு சோரா என்ன பிரேக்கப் பண்ணதை நினைச்சு நீ ரொம்பவே ஃபீல் பண்ண போறன்னு சொல்லிட்டு நிம்மதியா போய் தூங்க. அப்படியே கட் பண்ணி இப்ப சோராவை தான் கட்டுறாங்க. அவங்கள சாங்க நினைச்சு அப்செட் தான் இருக்காங்க. சாங்க பிரேக்கப் பண்ற நாள் என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. சோராவும் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதிருப்பாங்க. அன்னைக்கு வந்து ரிசல்ட்ல சோரா அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அதோட பிரைவேட் டீச்சரா ஒரு இடத்துல டியூஷன் எடுத்துட்டு இருந்திருப்பாங்க. அங்கேயே இனிமேல் வேலைக்கு வர வேணாம்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க. எக்ஸாம்ல ஃபெயிலும் ஆயிடுச்சு, பார்த்துட்டு இருந்த வேலையும் போயிடுச்சு. அடுத்து ஃபேமிலி ப்ராப்ளம். சோரா சின்ன பொண்ணா இருக்கும் போதே அவங்க ஃபேமிலி விட்டு அவங்க அப்பா போயிருப்பாரு. அதனால இப்ப அவங்க அம்மாவையும் சோரா தான் பாத்துக்கணும். கூடவே ஹெல்த் ப்ராப்ளம். இவ்வளவு டிப்ரெஷன்ல இருக்கவும் அவங்களுக்கு தனியா இந்த ப்ராப்ளம்லாம் சமாளிக்கணும் தான் டென்ஷன்ல சாங்க பிரேக் பண்ணிருப்பாங்க. இப்ப அதை நினைச்சு வருத்தப்படவும் சாங் மேல பார்த்த சூப்பர் மார்க்கெட்டை தான் காட்டுறாங்க. அங்க சாங் தனக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்க வந்திருக்காரு. அந்த சூப்பர் மார்க்கெட்டோட ஒண்ணு வேண்டா விருப்பாவே ஹீரோவை பார்க்கவும் அப்பதான் அங்க டேயும் வர 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. அதே டீம் சோராவா அவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்க வரவும் சோராவை பார்த்த உடனே சாங் அவங்கள பொசசிவா ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காக வேணும்னே டே கூட க்ளோஸா இருக்க மாதிரி நடிக்கிறான். அதோட டேட்ட உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லல, நம்ம இனிமேல் டேட் பண்ணலாமான்னு கேட்க அதெல்லாம் கேட்ட சோரா ஜெலிசா ஃபீல் பண்ணி கடுப்பாகி அங்க இருந்து தன்னோட ரூமுக்கு தான் வரவும் மறுபடியும் அவங்க ரூமோட வாசல்ல ஒரு கவர் தொங்குது. அதுல ஃபுட்ஸ் எல்லாம் இருக்க. இதை கண்டிப்பா அந்த சாங் தான் வச்சிருப்பானு அங்க உள்ள குப்பை தொகையில தூக்கி போட்டு தூங்க போக அப்பதான் சாங் அவனோட ரூமுக்கு வர டேயோட போன்ல பேசிட்டு இருக்கான். அதுவும் பக்கத்து ரூம்ல இருக்க சோராவோட காதல கேட்கிற மாதிரி சத்தமா இப்படி சாங் பேசுறதான் கேட்டு கடுப்பான சோரா உடனே அவனோட ரூமுக்கு வந்து கதவு தட்டவும் வெளியில வந்த சாங்ட்ட எதுக்காக இப்படி சத்தமா பேசுறேன்னு கேட்க நான் யார் கூட வேணாலும் பேசுவேன், அதை கேட்க நீ யாரு, ஏன்னா ஒரு அழகான பொண்ணு கூட பேசவும் உனக்கு பொறாமையா இருக்கான்னு கேட்க நீ யார் கூட வேணாலும் பேச, டேட் பண்ண, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, ஆனா மத்தவங்களுக்கு தொல்லை தர மாதிரி சத்தமா பேசாத, நீ கத்துற சவுண்ட் ரூம் வரைக்கும் கேட்கறதா. 2 பேருமே சத்தம் போட்டு மத்த ரூம்ல இருக்கவங்களுக்கு தொல்லை பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கவும் அங்க வந்து இன்சார்ஜ் நீங்க இப்படி கத்துறதால சுத்தி இருக்க ரூம்ல இருக்கவங்க தான் தொல்லை ஆகுது, இந்த விஷயம் மட்டும் என் முதலாளிக்கு தெரிஞ்சா என்ன வேலையை விட்டு அனுப்பிடுவாரு, தயவு செஞ்சு உங்க ரூமுக்கு போங்கன்னு சொல்லவும் சோராவும் கோவமா அவங்க ரூமுக்கு போக இப்ப ரூமுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் சாங் பேசினாச்சு ஃபீல் பண்ணி வருத்தப்படவும் அப்படியே கட் பண்ணா சாங்கும் டேயும் தான் காட்டுறாங்க. இப்ப அவங்க அடிக்கடி மீட் பண்ணி டேட் பண்ணிட்டு இருக்கவோ அப்பதான் சாங் டேயை மீட் பண்ண அவன் ரூம்ல இருந்து கிளம்பிட்டு இருக்கவோ கீழே ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் இருக்கு. அதை எடுத்து பார்த்தா அது சாங்கோட ட்ரெஸ் தான். சோரா தான் சாங் மேல உள்ள கடுப்புல வாஷ் பண்ணி காய போட்டிருந்த ட்ரெஸ் எடுத்து கீழே எரிஞ்சிருப்பாங்க. அது தெரியவும் சாங் சோராவை பழிவாங்க ஒரு பிளான் பண்றான். இப்ப சோரா ஒரு ரெஸ்டாரண்ட்ல பியானோ வாசிக்கிற ஒரு பொண்ணா வேலை பார்க்கவோ அங்க சாங் டேயோட வர மேனேஜரை வர சொல்லி அந்த பொண்ணு பிளே பண்ற மியூசிக் நல்லா இல்ல, வேற மியூசிக் மாத்துக்கணும், ஒவ்வொரு தடையும் மியூசிக்கை சேஞ்ச் பண்ண சொல்லி கண்டினியூஸா மேனேஜர் மூலமா சோராவுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்க. கடுப்பான சோரா அங்க எதுவும் பண்ண முடியாதுன்னு அங்க இருந்து கிளம்பி அவங்க ரூமுக்கு வரவும் அவங்க ரூமுக்கு முன்னாடி காங் ஒரு பேக்ல சோராவுக்கு தேவையான ஃபுட் எல்லாம் வச்சிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி சோராவோட ரூமுக்கு முன்னாடி ஒவ்வொரு தடையும் கவர்ல ஃபுட் எல்லாம் வச்சது இந்த காங் தான். இப்ப சோரா அதை பார்க்கவும் காங்கும் நான் அவங்கிட்ட மாட்டிக்குவேன்னு எதிர்பார்க்கலன்னு சொல்ல கட் பண்ணா பாஸ்ட்ல தான் கட்டுறாங்க. சோரா படிச்ச அதே காலேஜ்ல தான் காங் சீனியரா இருக்கவும் அப்பவே சோராவை ஒன் சைடா லவ் பண்ணிருப்பாரு. அதை சொல்றதுக்காக உங்க பக்கத்துல நெருங்கவும் பல தடவை ட்ரை பண்ணிருப்பாரு. ஆனா சோரா அதிகமா சாங் கூடவே இருக்க அவரால் அவர் லவ் சொல்லியிருக்க முடியாது. அதோட சோராவை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு போலீஸ் ஆபீசர் ஆயிருப்பாரு. இப்ப இத பிரசன்ட்ல காங் சொல்லி நான் உன் ரூமுக்கு வெளில ஃபுட் எல்லாம் வச்சது இப்ப இதெல்லாம் பத்தி உங்ககிட்ட சொல்றதெல்லாம் உனக்கும் சாங் கடல பிரேக்கப் ஆயிடுச்சு, அதை பயன்படுத்தி நான் உன்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ட்ரை பண்ணல, நான் உனக்கு உதவி பண்ண மட்டும் தான் விரும்பினதா சொல்ல கட் பண்ணி இப்ப சாங்க தான் காட்டுறாங்க. வில்லேஜ்ல உள்ள உங்க அம்மா தான் கால் பண்ணிருக்காங்க. சாங்கோட அப்பா ஒரு இடத்துல டிரைவரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுல அந்த கார் டேமேஜ் ஆயிருக்கும், அதுக்கான பணத்தை அவர் தான் கொடுக்கணும். அதை பத்தி அம்மா சொல்லி நீ எங்களை பத்தி கவலைப்படாத, உன் படிப்புல மட்டும் போக்கஸ் ஆறுன்னு சொல்ல அம்மா என்னதான் சொன்னாலும் சாங்க அவன் பேரண்ட்ஸுக்கு உதவி பண்ணு நினைக்கிறான். அதுக்கு என்னதான் வழின்னு தெரியாம இவனை வந்து மீட் பண்ணி தனக்கு பணம் வேணும்னு சொல்லி ஐடியா கேட்க அப்பதான் டிவில ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் நடக்குது. அதை பார்த்த சாங் இதுல கலந்து வின் பண்ணா நிறைய பணம் கிடைக்குன்னு நினைக்கிறான். அதுக்காக நிறைய புக்ஸும் படிக்க ஆரம்பிக்கிறான். ஏன் கிளாஸ்ல வச்ச டெஸ்ட்ல கூட நல்லா அட்டென்ட் பண்ணி அதுலயும் ஃபர்ஸ்டா வரான். இப்ப சோராவை தான் காட்டுறாங்க. தான் ரூம்ல இருந்து வெளியில வரவும் அங்க சோராக்காக காங் வெயிட் பண்ணிட்டு இருக்க. நான் இந்த பக்கம் இருக்க ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட தான் போறேன், நீ என் கூட வரியான்னு கேட்க சோராவை அதுக்கு ஒத்துக்க 2 பேருமே அங்க உள்ள ஒரு ஹோட்டலுக்கு வராங்க. அங்க சாப்பிட்டு இருக்கும் போது டிவில அந்த குவிஸ் ப்ரோக்ராம் நடக்குது. அதுல சாங் கலந்துக்க காங்க அதை பார்த்துட்டு அந்த ப்ரோக்ராம்ல வின் பண்றது ரொம்பவே கஷ்டம்னு சொல்ல சோரா அந்த ப்ரோக்ராம பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதோட சாங் அந்த ப்ரோக்ராம்ல இருக்கும்போது அவனை சேர பண்றதுக்காகவே அங்க டே யூன் 2 பேருமே இருக்காங்க. அங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் சரியான பதில டக்கு டக்குன்னு சொல்லி அந்த போட்டியில வின் பண்ணவும் $5,000 அமௌண்ட் சாங் வின் பண்ணவும் அதை டிவி மூலமா சோரா பார்த்துட்டே இருக்க. அதை பாக்குற காங்குக்கு பிடிக்காம பொசசிவா ஃபீல் பண்ண இப்ப கட் பண்ண சாங்க தான் காட்டுறாங்க. வில்லேஜ்ல உள்ள அவன் பேரண்ட்ஸ் தான் மீட் பண்ணி அவன் வின் பண்ண அமௌண்ட் கொடுக்கவும் அப்ப அம்மா சாங்கோட கண்ணில் போட்டிருந்த கண்ணாடி மிஸ் ஆகுறதையும் அதோட ஃபேஷனுக்காக அவன் ஃபேண்ட்ல அந்த முட்டில இருக்க இடம் மட்டும் கிழிஞ்ச மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு மகனே நீ எங்களால ரொம்பவே கஷ்டப்படுறியா பாரு,
கிழிச்ச ஃபேட் எல்லாம் போட்டிருக்க, அதோட உனக்கு ஒரு கண்ணாடி வாங்க கூட பணம் இல்லைன்னு சொல்லி சாங் மாடல் இருக்கிறத தப்பா புரிஞ்சுக்கவும் அந்த ஜீன்ஸ் பேண்ட்ல ஃபேஷனுக்காக கேப் இருக்கும்ல அதை கவர் பண்ண மாதிரி செட் பண்றாங்க. நீ உன நல்லபடியா பாத்துக்கோ, நல்லபடியா பாடின்னு சொல்லி கையில கொஞ்சம் ஃபுட்டை கொடுக்குறாங்க. இது சாங்குக்கு இல்ல சோராக்கு தான். சாங்கும் சோராவை லவ் பண்ற விஷயம் உங்க அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். இவங்க 2 பேரும் ஆல்ரெடி இங்க வந்திருப்பாங்க. ஆனா இந்த தடவை சோரா வரலாம் தான். சோராக்கு தேவையான ஃபுட் எல்லாம் கொடுத்து விட சாங்க அதை வாங்கிட்டு பஸ்ல வரும்போது சோராவோட இருந்த மூமெண்ட் பத்தி திங்க் பண்ணி பாக்குறான். இவங்க அடிக்கடி இந்த பஸ்ல வரும்போது எவ்வளவு ஹாப்பியா இருந்திருப்பாங்கன்னு நினைச்சு பார்க்க இப்போ தன்னோட ரூமுக்கு வரான். அப்ப கையில சோராவுக்கான ஃபுட் இருக்கு. அதை கொடுக்கலான்னு கதவு தட்ட போறான். ஆனா ஒரு தயக்கத்திலே கொடுக்காம அங்க தங்கி இருக்கிற எல்லாருக்கும் ஒரு காமனான ஃப்ரிட்ஜ் இருக்கு. அதுல போய் இந்த சாப்பாடை வச்சுட்டு மறுபடியும் தன்னோட ரூமுக்கு வரும்போது சோராவுக்கு முடியாம உதவி கேட்கற மாதிரி சவுண்ட் கேக்குது. சோரா என்னமோ மெதுவா தான் பேசுறாங்க. ஆனா சாங் இப்ப சூப்பர் நேச்சுரலா பவர் இருக்கவும் அவங்க மெதுவா பேசுறது கூட தெளிவா கேட்கவும் அந்த டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள வரான். அங்க சோராவோட கண்டிஷன் மோசமா இருக்கதை பார்த்துட்டு தான் முதுகுல வச்சு தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல கூட்டிட்டு போயிட்டு இருக்க. அதே டைம் காங்கும் கால் பண்றாரு. ஆனா சோராவோட போன் ரூம்ல இருந்ததால அதுக்கு யாரும் அட்டன் பண்ணல. சோரா எதனால போன் அட்டன் பண்ணலன்னு சொல்லி குழப்பத்துல இருக்கவும் இப்ப சாங் சோராவை ஹாஸ்பிட்டல கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ண கொஞ்ச நேரம் கழிச்சு சோராவுக்கு கான்சியஸ் வருது. வந்த உடனே டைமை பாக்குறாங்க. டைமை பார்த்த உடனே அங்க இருந்து கிளம்பவும் சாங்கம் நீ எங்கேயும் போக கூடாது, ரெஸ்ட் எடுன்னு சொல்ல அப்ப சோரா நான் கண்டிப்பா போய் தான் ஆகணும். நான் சரியான டைமுக்கு வேலைக்கு போலனா என் வேலை போயிடும். இந்த வேலை எனக்கு கஷ்டப்பட்டு கிடைச்சதா சொல்ல பேசிட்டு இருக்கும் போதே சோராவுக்கு மறுபடியும் மயக்க வரவும் அதே இடத்துல மயங்கவும் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் கான்சியஸ் வருது. இப்ப ஓரளவு பெட்டரா இருக்க. உடனே அவங்க வேலை பார்க்குற ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போறாங்க. ஆனா அவங்களுக்கு முன்னாடி அங்க சாங் இருக்கான். சோராவோட வேலைக்கு எதுவும் ஆக கூடாதுன்னு சோராவுக்கு பதிலா அவனையும் பியானோ வாசிக்கவும் அவன் வாசிக்கிறது அங்க இருக்கிற எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது மூலமா சோராவோட வேலைக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு அங்க இருந்து 2 பேருமே ரூமுக்கு தான் போயிட்டு இருக்க. சோராவும் நீ பண்ண உதவிக்கு ரொம்பவே நன்றி. நீ மட்டும் எனக்கு பதிலா அங்க போலனா கண்டிப்பா என் வேலை போயிருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து 2 பேருமே ரூமுக்கு ஒன்னா ஜாலியா பேசிட்டு வந்துட்டு இருக்கவா. அப்ப அந்த இடத்துக்கு வெளியிலேயே டேயி சாங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவா. சாங் கூட சோராவை பார்த்துட்டு நான் உனக்கு கால் பண்ண நீ அட்டன் பண்ணல, அதோட உன் கூட இருக்க இந்த பொண்ணு யாருன்னு கேட்கவா. சாங் அந்த பொண்ணுடையும் பக்கத்து ரூம்ல இருக்கவா என்னோட நெய்பர்னு சொல்ல அதே டைம் அங்க காங் வரவும் சோரா ஹாஸ்பிட்டல் போன டைம் காங் ஆல்ரெடி இங்க வந்திருக்கவும் சாங் தான் உடம்பு சரியில்லாத சோராவை ஹாஸ்பிட்டல் போன விஷயம் தெரியும். சோராவுக்கு உதவி பண்ணதுக்காக ரொம்பவே நன்றின்னு சொல்லவும் அங்க இருந்த சாங் டே கூடவும் சோரா காங் கூடவும் கிளம்ப இப்ப 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் சோரா அவங்க வேலை பார்க்குற அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரவும் இன்னைக்கு தான் சாலரி டேட். மேனேஜரின் சாலரிக்கான கவர் கொடுக்க அதுல அதிகமா பணம் இருக்கு. சோரா அதை பார்த்துட்டு என் சம்பளத்தை விடவும் அதிகமா பணம் இருக்கிறதாவும் நீங்க தப்பான கவர் எதுவும் கொடுத்துட்டீங்களான்னு கேட்க அதுக்கு மேனேஜர் நான் கரெக்டான கவர் தான் கொடுத்துருக்கேன். நீ வராத அன்னைக்கு உனக்கு பதிலா ஒரு பையன் வந்தானே அந்த சாங் அவன் தான் சிச்சுவேஷன் என்கிட்ட எடுத்து சொன்னான். அதோட நம்ம பிசினஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய ஐடியா கொடுத்தான். அதனாலதான் உனக்கு இந்த சம்பளம்னு சொல்ல சோராவுக்கு இருக்க ப்ராப்ளமுக்கு இப்ப உங்களுக்கு கிடைச்ச பணம் ரொம்பவே உதவியா இருக்கும். இப்ப அந்த சம்பளத்தை வாங்கிட்டு தன்னோட ரூமுக்கு வந்தா இவங்களுக்கு தான் காமனான ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்குமே அதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல சோரோட பேரு போட்டு ஒரு பார்சல் இருக்கு. அதை எடுத்து பார்த்தா சாங்கம்மா கொடுத்த ஃபுட்டு தான் இருக்கும். இப்படி அந்த சாப்பாடு சாங் தனக்கு பண்ண உதவி இதெல்லாம் பத்தி யோசிக்கும் போது சாங்கோட இருந்த நினைவுகள் அடிக்கடி வர ஆரம்பிக்குது. அதே மாதிரி தான் சாங்கம் சோராவை இப்ப ரொம்பவே மிஸ் பண்ணவும் அந்த டைம் தான் டேக்கிட்ட அந்த மெசேஜ் வருது நம்ம நாளைக்கு வெளியில போகலாம்னு சொல்லிட்டு அந்த மெசேஜை பார்த்துட்டு அடுத்து என்னதான் பண்றதுன்னு தெரியாம இருக்கப்போ அதுக்கு அடுத்த நாள் காட்டுறாங்க இன்னைக்கு காங் சோராவோட வெளியில போகலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா சோரா அங்க போகாம ஒரு பார்க்ல தனியா உட்கார்ந்து இருக்கப்போ அங்க சாங் வரான். ஆக்சுவலா சாங் இன்னைக்கு டேயோட டேட் போயிருக்கணும். ஆனா டேயை அவாய்ட் பண்ணிட்டு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கப்போ டே ரொம்ப நேரமா சாங்காக வெயிட் பண்ணிட்டு அவன் வரலன்னு அவனை மீட் பண்றதுக்காக அவன் தங்குற ரூம் இருக்குமே அந்த இடத்துக்கு வெளியில தான் காத்துட்டு இருக்க. கூடவே காங்கும் அங்கதான் இருக்க. டேய் சாங்கும் காங் சோராவுக்கும் கால் பண்ணா 2 பேருமே போன் அட்டன் பண்ணல. அதோட பார்க்ல இருக்கிற 2 பேருமே அடுத்து என்னதான் பேசுறதுன்னு தெரியாம அங்க இருந்து கிளம்பி ரூமுக்கு வரவும் வெளியில இருக்க காங்கையும் டேயும் பாக்குறாங்க. டே மறுபடியும் சாங்கோட சோராவை பார்த்துட்டு கோவப்பட்டு நீ இந்த பொண்ணை லைக் பண்றியா அதனாலதான் என்னை அவாய்ட் பண்றேன்னு கேட்கவும் சாங் எந்த ஒரு பதிலும் சொல்லாம அமைதியா இருக்க. அதுலயே டேக்கான பதில் கிடைக்காம கோவமா அடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்ப அப்ப காங்காவை வாங்கிட்டு வந்து கிஃப்ட கொடுத்துட்டு பத்திரமா இருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பவும் சோகமா ஒரு இடத்துக்கு வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க. அவன் கூடவே அங்க சாங்கும் இருக்க. அப்ப காங் சோகத்துல சாங்க பார்த்து எனக்கு நல்லாவே தெரியும் நீயும் யூனியனை பார்த்து பொறாம படுறீங்கன்னு. அதே டைம்ல நானும் உங்களை பெருசா மதிச்சது இல்ல. நான் கஷ்டப்பட்டு போலீஸ் ஆனதுக்கு முக்கியமான காரணமே சோரா தான். ஒருவேளை நான் போலீஸ் ஆன சோராவை என்ன லைக் பண்ணணும்னு நினைச்சேன். அதுக்கேத்த மாதிரி நீங்களும் பிரேக்கப் பண்ணீங்க. நான் நினைச்சதால நடக்குது. சோரா என்ன விரும்புவான்னு நினைச்சேன். ஆனா இப்ப சோரா என்ன விரும்பல. அவ எப்பவுமே உன்னை மட்டும் தான் விரும்புவான்னு சொல்லப்போம் அதுக்கு சாங்கோ நாங்க பிரேக்கப் பண்ணத காரணமா வச்சுதான் காங்கு சோராவை லைக் பண்ணிருக்கான். இதுக்கு ஏதோ ஒரு வகையில தாமேல தப்ப இருக்கணும். தன்னாலையும் காங் பாதிக்கப்பட்டிருக்கானு சாரி கேட்டு அங்க இருந்து போகவும் அப்ப சோரா கிட்ட இருந்து சாரின்னு சொல்லி மெசேஜ் வருது. கட் பண்ணதுக்கு அடுத்த நாள் சாங் அவன் கோச்சிங் சென்டருக்கு தான் வரும்போது ஆப்போசிட்லயே டேய் வர வேணும்னே அவன் அவாய்ட் பண்ணிட்டு போறாங்க. அதெல்லாம் பாக்குற இவனுக்கு இவங்க 2 பேருக்கு இடையில பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு புரிஞ்சுக்க சாங்கும் கிளாஸ் முடிஞ்சு ரூமுக்கு வந்தவன் நம்ம டேயே ரொம்பவே வருத்தப்பட வச்சுதான் சொல்லி கில்ட்டியா ஃபீல் பண்ணவும் அப்பதான் சோரா கிட்ட இருந்து ரூஃப் டாப்புக்கு வர சொல்லி மெசேஜ் வரவும் சாங் அந்த ரூஃப் டாப்புக்கு வரான். முதல்ல 2 பேரும் பேச தயங்கினாலும் அதுக்கப்புறம் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மிஸ் பண்றதா ஒத்துக்கவும் அவங்க காதல மறுபடியும் சேருது. அப்ப திடீர்னு தூரல் போட ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டு சாங் உடனே அவன ரூமுக்கு போகவும் சோரா மட்டும் வரல. திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல. வேகமும் அந்த சோராவை கிஸ் பண்ண அங்க மழையும் பெய்ய ஆரம்பிக்குது. அப்ப மத்த ரூம்ல இருக்க ஆளுங்களும் ரூஃப் டாப்ல கைய போட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுக்க மேல வர அவங்க 2 பேருமே யாரோட கண்ணையும் படாத மாதிரி ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கப்போ அப்படியே கட் பண்ணா காங்க தான் காட்டுறாங்க. தான் கொலிக்கோட சேர்ந்து பேட்ரோல இருக்கும்போது ஒரு
இன்ஃபர்மேஷன் வருது. ஒரு பொண்ணு குடிச்சிட்டு ஒரு ஹோட்டல்ல கலாட்டா பண்ணிட்டு இருக்காதா. உடனே அந்த இடத்துக்கு காங் வந்து பார்த்தா அங்க இருக்கிறது டே தான். தான் பாய் ஃப்ரெண்ட் தானே ஏமாத்திட்டான்னு சொல்லி அங்க குடிச்சு கலாட்டா பண்ணிட்டு இருக்க. காங் அங்க இருந்து அவங்களை வெளியில கூட்டிட்டு போறவும் டேயும் அந்த சாங் நல்லாவே ஏமாத்திட்டான்னு சொல்லி ஆள ஆரம்பிக்கிறாங்க. அப்ப காங் தான் அவங்களை சமாதானப்படுத்தவும் இவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி காட்ட இப்ப சாங்கையும் சோராவை தான் காட்டுறாங்க. இப்ப அவங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் மறுபடியும் நார்மலாக ரெண்டு பேருமே ஒன்னா வெளியில போயிட்டு வரும்போது திடீர்னு சாங்கோட ஸ்டொமக்ல பெயின் வர ஆரம்பிக்குது. சோரா அதை பார்த்து நம்ம டாக்டருக்கு போலாமான்னு கேட்க சாங் நம்ம வெளியில சாப்பிட்டது எதுவும் சரியில்லை போல இருக்கு, அதையும் ஸ்டொமக் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி சமாளிச்சுட்டு தாட ரூமுக்கு வந்தவன் அவன் டைரி எடுத்து ஸ்டொமக் ப்ராப்ளம் பத்தி எழுதிட்டு இருக்க. அப்ப ரூம்குள்ள சோரா வரவும் சாங்கோட டைரியை பார்த்துட்டு என்னன்னு கேட்கவும் இது சாதாரண ஒரு நோட் தான் சொல்லி அதை மறைக்க நீ என்கிட்ட எதுவும் மறைக்கிறியான்னு சோரா கேட்கவும் அது சாங் அப்படி எதுவும் இல்லைன்னு சொல்ல சோரா மெடிசனை கொடுத்துட்டு அங்கிறத போறாங்க. அதுக்கப்புறம் சாங் நைட் நல்லா தூங்கும் போது திடீர்னு அவனோட உடம்புல அதிகமா குளிர ஆரம்பிக்குது. அதே டைம் அவன் முகத்துல ரெட் கலர்ல ரேஷ் வர ஆரம்பிக்க அதுக்கு அடுத்த நாள் டாக்டர் வந்து மீட் பண்ணி தன்னோட முகத்துல ரெட் கலர் ரேஷ் வரதாவும் ரொம்பவே குளிரதாவும் சொல்ல அதுக்கு டாக்டர் இதுவும் அந்த சைடு எஃபெக்ட்ல ஒண்ணுதான், நான் உனக்கு ஒரு மாத்திரை தரேன், அதை மட்டும் நீ சாப்பிட்டா போதும் பழையபடி மாறிடுவான். ஆனா அந்த மாத்திரை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தனக்கு சூப்பர் நேச்சர்ல கிடைச்ச பவர்ஸ் எல்லாம் போயிடுன்னு தெரியும். சாங் அந்த மாத்திரையை வாங்கிட்டு வரான். ஆனா போடல, ஏன்னா அவனுக்கு கிடைச்ச அந்த பவர் இலக்க அவன் தயாரா இல்ல. அதை பத்தி ஈவன்கிட்டே வந்து சொல்றான். ஈவனும் அந்த மாத்திரை எடுத்து நார்மலாக ஏன்னா அவன் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லவும் அப்பயும் சாங் அதை எடுக்க தயாரா இல்ல. அப்படியே கட் பண்ணா சோராவை தான் காட்டுறாங்க. இந்த தடவை எழுதின சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல அவங்க பாஸ் ஆகவும் அதை நினைச்சு இப்ப ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. இந்த விஷயத்த உடனே சொல்றதுக்காக சாங்க மீட் பண்ண வரவும் சாங்கோட உடம்பு முன்னோட மோசமாயிட்டு இருக்கு. அதோட அவன் முகத்திலே அதிகமா ராஷ் வர ஆரம்பிக்க அதெல்லாம் சோரா நோட் பண்ணவும் டாக்டர் பார்க்கலாம்னு சொல்லி இந்த சாங் என் கூட வரமாட்டான், இவன் ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட மறைக்கிறான்னு சொல்லி சந்தேகம் வரவும் உடனே இவனும் வந்து மீட் பண்ணி கேட்க இவனும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பத்தியும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல சூப்பர் நேச்சரா சில பவர்ஸ் கிடைச்சதாகும். இப்ப அதுவே அவனோட உயிருக்கு ஆபத்தா இருக்கு. அதுக்கான மெடிசனையும் கொடுத்துட்டாங்க. ஆனா சாங் அதை எடுக்க தயங்குறான்னு சொல்ல உடனே அங்க இருந்த சோரா சாங்கோட ரூமுக்கு தான் வராங்க. அந்த டைம் சாங் அங்க இல்ல. அப்பதான் அவன் டைரி மறைச்சு எழுதிட்டு இருப்பானே அதை எடுத்து பார்த்தா அதுல அந்த மெடிசனோட சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே இருக்கு. இப்ப அது மோசமான கண்டிஷனா மாறிட்டு இருக்கன்னு தெரிய வருது. அதை பார்த்துட்டு இருக்கும் போது சாங் அங்க வர சோராவும் நீ எதுக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிற, அந்த மாத்திரையை போடு, உன் ப்ராப்ளம் எல்லாம் சரியாயிடும்னு சொல்ல அந்த மாத்திரையை போட்டா என்கிட்ட இருக்க திறமையெல்லாம் என்னை விட்டு போயிடும். அதுக்கப்புறம் நான் பழையபடியே மாறிடுவேன். என்னால நடக்க போற சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணவும் முடியாது. அதோட நான் எக்ஸாம்ல பாஸ் ஆகலனா நீ என்னை விட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகவும் இப்ப சாங் சொன்ன சிவில் சர்வீஸ் எக்ஸாம் தான் காட்டுறாங்க. அங்கதான் சாங் இருக்கு. அங்க வந்து இன்சார்ஜ் சாங்கோட கண்டிஷனை பார்த்துட்டு உன்னால எக்ஸாம் எழுத முடியுமான்னு கேட்க சாங் என்னால முடியும்னு சொல்லவும் கட் பண்ண சோராவை தான் காட்டுறாங்க. சோரா டிவில அனௌன்ஸ் சொன்ன ஒரு நியூஸை பாக்குறாங்க. ரீசெண்டா ஒரு மெடிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் நடந்ததாவும் அதுல மாத்திரை எடுத்துக்கிட்ட பல பேர் ரொம்பவே மோசமான நிலையில ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்கன்னு தெரிய வர இவங்க சொல்றது ஹீரோ அட்டன் பண்ண அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி தான். அதை பார்த்த உடனே சோரா ஹீரோவுக்கு தான் கால் பண்ணவும் ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆயிடும். அப்படியே கட் பண்ணா சோரோட நம்பர்ல இருந்து ஹீரோவுக்கு கால் வருது. எதுக்காக சோரா கால் பண்றான்னு கால் அட்டன் பண்ணா சோராவுக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயம் தெரியவும் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே சாங்க இருந்து கிளம்பி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வர அங்கதான் சோராவை அட்மிட் பண்ணிருக்காங்க. ஆனா சோராவுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு தெரியும். அப்பதான் சாங்க்கு நிம்மதியா இருக்கவன் அதே இடத்துல திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துருவான். கண் முழிச்சு பார்த்தா அவனால சரியா பார்க்க முடியல. அப்ப அங்க இருந்த சோராவும் அவன் பழைய கண்ணை எடுத்து அவனுக்கு மாட்டி விட்டு நீ எப்படி இருந்தாலும் அவன் கூடவே இருப்பேன்னு சொல்ல சாங் வந்து சைடு எஃபெக்ட்டுக்காக டாக்டர் கொடுத்த மாத்திரை எடுத்துக்க ஒத்துக்கிறான். அதனால இப்ப ஆரம்பத்துல காட்டின மாதிரியே பழையபடியே ஆனாலும் தாங்கிட்ட அந்த பவர் போனதை நினைச்சு கவலையா தான் இருக்க. அதை ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டு ஹீரோவை சமாதானப்படுத்துறாங்க. உங்ககிட்ட பவர் இருக்க இல்லையோ, நீ ஸ்மார்ட்டா இருக்கே இல்லையோ, ஆனா நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோ கூடவே இருக்கவும் அதுக்கு அடுத்த கொஞ்ச நாளே ஹீரோவும் தான் சொந்த திறமையால சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல அட்டன் பண்ண அதுல பாஸ் ஆகவும் இப்ப டிராபிக் போலீஸ் ட்ரைனிங்ல இருக்க. இவங்க ரெண்டு பேரும் ஆசைப்பட்ட மாதிரி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல பாஸ் ஆகவும் கவர்மெண்ட் ஜாபும் கிடைக்குது. அதோட இவங்களே இனிமேல் பிரியாம ஒன்னா இருக்க. இப்படி ஒரு ஹாப்பி எண்டிங் கூட இந்த கதை முடியுது. அடுத்து ஒரு நல்ல சீரீஸ்ல மீட் பண்ணுவோம்.